மக்களே நம்ம வந்து பக்கத்தில் வந்தாச்சு. ரைடிங்கை வந்து அதாவது ரைடு என்ன சொல்ல எப்படி சொல்லன்னு தெரியல. ஆனால் வந்து நல்லா தூக்கம். காரை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நம்ம வந்து ஒரு ரெகுலரான ஒரு ஸ்பாட்டுக்கு நம்ம வரல. ஏன்னா வெயிலுக்கு வந்து நான் வந்து தண்ணியை தூக்கிட்டேன். ஏன்னா உஷாராயிட்டேன். போன வாட்டி இந்த மாதிரி ஏறும்போதே வந்து உஷாராயிட்டேன். ஸோ அங்கே வந்து வெயில் கொஞ்சம் தாளலை, ஊற்றுன்னு ஊற்றுது. நம்ம வந்து வேறு ரூட்டு, அதாவது நம்ம ரெகுலர் ரூட்டில் வராமல் ஆல்டர்னேட்டிவ் ரூட்டு, அதாவது பேக் சைடு, நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து 600 படிக்கட்டுக்கிட்ட இருக்குதான். ஸோ அதனால் நம்ம வந்து பேக் சைடில் வந்து ஒரு 450 படிக்கட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தப்பாக தான் வந்திருக்கோம். ரூட்டில் வந்து தப்பாக வந்துட்டோம். அதனால் ஏறிட்டே பேச முடியாது, டீஹைட்ரேட் ஆகுது. வந்து எவ்வளவோ படி ஏறிட்டோம், எவ்வளோ மலைகள் ஏறிட்டோம். இதெல்லாம் ஜூஜூபி தலைவர் கொஞ்சம் சின்னோண்ட ஸ்பாட்டில் தான் மேலே ஏறி உட்காந்துருக்காரு. ஆச்சு நவுத்திடலாம். ஆனால் இந்த வழியை வந்துட்டு மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன அட்வென்ச்சர்னு மீன்ஸ் ஸ்டெப்ஸு மட்டும்தான் இருக்குது. ஒரு 400-450 படி தான் ஜஸ்ட்டு, அவ்வளோதான். 200 ஸ்டெப்ஸ் மக்களே இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஓகே, முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், வந்தாச்சு மக்களே. 350 ஸ்டெப்பு. பார்த்திங்கன்னா இருக்கிற மலையை ஃபுல்லாக ஜல்லியாக ஆக்கி வச்சுருக்காரு இவர். நம்ம ஆஞ்சநேயர் பார்த்தீங்களா, பண்ணி வச்ச வேலையெல்லாம் ஜல்லியாக ஆக்கி வச்சுருக்காரு இருக்கிற மலையை ஃபுல்லாக. இந்த மாதிரி ரவுண்டாக தான் எல்லாமே இருக்குது. ஒரு மலையாவது முழு மலையாக இருக்கா. ஆனால் இது ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குப்பா, காலை தூக்கி வைக்கணும். இதுக்கு வந்து நார்மல் மலையாகவே இருந்தாலே நல்லாயிருக்கும் தானே. அப்பா அவர் பாருங்க நல்லா தங்கின்னு போகிறாரு பாருங்க. நம்மளோட 2 இட்லி கம்மியாக சாப்பிட்டாரு. இப்போ நம்ம கம்மியாக இட்லி சாப்பிட்ருக்கணும். ஓகே, நம்ம மேலே ஏறி கண்டினியூ பண்ணலாம். அவ்வளோதான் மக்களே, வந்தாச்சு. ரொம்ப சிம்பிள். ஆஞ்சநேயர் நம்மளுக்கு வந்து சின்ன வழியாக காமிச்சு விட்டுருக்காரு. என்னென்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான வழியாக வந்து நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காரு. நம்ம அந்த தப்பாக பண்ணாலும் அவர் சரியாக பண்ணிட்டார். அவ்வளோதான், ஆஞ்சநேயரே நம்ம பக்கம். இங்கேருந்து அந்த கோயில் தெரியுது பாருங்க. அப்படியே சூப்பரு. வந்தாச்சு, நம்ம தான். என்னாச்சு? அவ்வளோதான். இல்லை ப்ரோ, கேமரா இனிமேல் வாங்கிட்டு வேணாம். வேணாமா? சரி, ரைட்டு. எனக்கு உயரம்னா பயம். உயரம்னா பயமா? இங்கே பாருங்க. இதெல்லாம் ஒரு உயரமா? நல்லா இருக்கு. ஆமாம், அப்படியே கூச்சி விளாடுவோம் போனோம்ல, அப்படியே நல்லா இருக்கு. அருமையாக இருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வெயிலே போட்டுச்சிங்க, வெயில் எடுத்துக்கிட்டு பாருங்க. நான் வந்து இதையும் வீடியோ எடுத்துட்டேன். பிஆர் ரமேஷ் செய்திய காரியத்தை நீங்களே பாருங்கள் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி போடுறேன். அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம தான். வந்தாச்சு. ஐயா தலைவரே, அங்கே இருங்க. கல்லக்கம் சோறு சாப்பிட்டுச்சிங்க அந்த மண்டபம். அது இல்லை, அதாங்க அது கிடையாது. இங்கே பாருங்க. இல்லை அரை சோறு சாப்பிட்ட மண்டபம். ஓ, மண்டபம் சோறு சாப்பிட்ட மண்டபமா? ஆமாம் ஆமாம். நான் எப்படி இங்கேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே இருக்கா? ஹாய் அனில். ஸோ மக்களே, ஒரு வழியாக நம்ம 450 ஐயா, 450 ஐயா. அடிச்சு விட்டாச்சு.
பயங்கர ஹைட்டு. எங்கே நம்ம இந்த ஸ்டெப்பு ரெகுலர் ஸ்டெப்பை காணோம், இங்கே இருக்குதா? இந்த இருக்குல்ல ரெகுலர் ஸ்டெப்பு. ஏங்க இதுதாங்க படு பயங்கரமாக இருந்திருக்கு. நோ ஸ்மோக்கிங். ஐயா எங்க ஏன்னா ஏன் ஆச்சா இங்கே பாரு, அவ்வளோதான். செம்ம. போடு போடு போடு. இந்த ஆறு எங்கேருந்து எங்கே போய் எங்கேருந்து எப்படி வருது? ஏய் என்ன 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 ஆறு? சுங்கபத்ரா. இந்தாங்க சுங்கபத்ரா ஆறு. எங்கே போய் எங்கெங்கெல்லாம் போய் வருது பாருங்க. நம்ம கோயில் இன்னும் இருக்குது. இந்தா இருக்கா, சூப்பராக. நம்ம அங்கேருந்து பார்த்துருக்கோம். அங்கே வர்றதுக்கு உண்டான வேலையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இதுக்கு இன்ட்டு மார்க் போட்டிருக்காங்க. நம்ம இதெல்லாம் மதிப்போமா? நம்ம அப்படியே லைட்டாக அப்படியே கீழே வந்து செத்துடலாம் தான் நம்மளுக்கு தோணுது. வேண்டாம். இந்த மாதிரி ஆஞ்சநேயர் இருக்கிற இடத்துல நம்ம நிறைய இது பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் உயிரை முக்கியம் பையில். இந்த மண்டையை மட்டும்தான் என்ன பண்ணுன்னு தெரில. ஏதாவது சஜஷன் பண்ணுங்கள் மக்களே கமெண்ட் செக்ஷனில். ஓ ஓகே, லெட்ஸ் see. இந்த கால் எடுத்து நான் இப்படி வைக்கும்போது சுடுது, நல்லா சுடுது, ரொம்ப நல்லா சுடுது. ஸ்ரீ ஹனுமான் ஜன்மபூமி அஞ்சனதிரி பர்வத் பார்த்தீர்களா? நம்ம வந்து இங்கே நிறைய பேர் வந்து இந்த தேங்காய் கட்டி கும்பிட்ற வழிபாடு இங்கே நிறையவே இருக்குது. ஸோ சூப்பர். தேங்காய்கள் உடைக்கும் இடம். தேங்காய் வாசனை நல்லாக இருக்கிறது. ஆமாம், வேறு லெவலில் இருக்குது. தேங்காய் பாருங்க, தேங்காய் உடைச்சி வழிபடுற சம்பிரதாயம் வேறு லெவலில் இருக்குது போலங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நிறைய கோயில் தான், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தான் அது 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 யா கோயில், அது யா டெம்பிள், அது யா டெம்பிள்? ಅಲ್ಲಿ ಇರುತ್ತಲ್ವಾ? ಅಲ್ಲ ಅಲ್ಲ ಅಲ್ಲಿ 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 ಹಾಂ, ಗೊತ್ತಿಲ್ಲ. ಹಾಂ, ಹಂಪಿ ಸೈಡ್ ಬರ್ತದೆ ಬರ್ತಾ? ಯಾ ಹಂಪಿ ಬರ್ತು? ಅಲ್ಲೇ ಶಿವದ್ರ, ಸರಿ, ಅಲ್ಲೇ ಶಿವದ್ರ ಅಲ್ಲೇ ಬರ್ತದೆ. ಓಕೆ. ಅದು ಯಾವ ಟೆಂಪಲು? ಅಲ್ಲಿ ಹಿಲ್ಲೆಲ್ಲ ಇರ್ತಲ್ವಾ? ಮಳೆ. ರಾಮ ಮಂದಿರ. ಹಾಂ ಹಾಂ, சரி தெரியுதா இங்கேருந்து? ஆமாம், நம்ம ஐயாட்ட ஒரு அட்டரன்ஸை போட்டு அதுக்கப்புறம் வரோம். ஓகேவா? மணி அடிச்சார். உள்ளே வான்றாரு. உள்ளே போயிட்டு அட்டரன்ஸை போட்டு வரேன் மக்களே. அதாவது மக்களே, இப்போ நான் வந்து எங்கே இருக்கிறேன்னா அஞ்சனாதிரி கோயிலுக்குள்ளே வந்திருக்கோம். ஆனால் ஃபோட்டோகிராஃபி நாட்டோடு. பட் ஏன்னா நான் வந்து இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்துட்டு இது எடுக்காங்க. பார்த்தீங்களா, அந்த ராமனை எழுதின மிதக்கும் கற்கள். இங்கே வந்து வெயிட் வந்து 25 கிலோ. ஆனால் தண்ணியில் வந்து மிதக்குது போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, 25 கிலோ வெயிட்டான ஒரு கல் தண்ணியில் எப்படி மிதக்கும் பார்த்தீங்களா. இந்த அபூர்வம் வந்து இது மட்டும்தான் இருக்குது. ராமா, லக்ஷ்மணா, சீதா, ஆஞ்சநேயர் உட்பட இங்கே வந்து காட்சி அளிக்கிறாங்க. அதாவது செம்மையான ஒரு வியூவு, நல்ல ஒரு வைப்பு. இங்கே வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம். ஒன்ஸ் மக்களே, நம்ம வந்து சோறு செய்து சாப்பிட வந்துட்டோம். நம்மளுக்கு எது முக்கியமோ இல்லையோ சோறு முக்கியம். அதனால் பார்த்தீங்களா, அன்னதானம் நல்ல மணக்க இருக்குது. அப்படியே சாப்பிட்றலாம். அருமையிலும் அருமை. காலையில் சொன்ன அதே டைலாக் தான்.
பசிக்கு சாப்பிட்றத விட சரி ருசிக்கு சாப்பிட்றத விட பசிக்கு சாப்பிட்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு பக்கத்துல இருக்கும். பொதுவாக பசியாக இருக்கும். காலையிலையும் பசினால தான் ருசியாக சாப்பிட்டோம். இப்போ பசினால தான் ருசியாக சாப்பிட்டோம். லைட்டாக தேங்காய் சட்னி தான் வரும். அவ்வளோதான் ஒன்று நம்ம தான் ஆஞ்சநேயருக்கு நம்ம தான் சொல்ல முடியாது. பின்னாடி உட்காந்து நான் முதுகோட அமுக்கி விட்டாலும் அமுக்கி விட்டுருப்பாரு. ரொம்ப கியூட்டா இருக்கேன் நான். அவ்வளோதான் ஒன்றும் இல்லை. என்ன பழக்கம் உள்ள போகுது ஸ்பீடா சாப்பிட டேஸ்டா இருக்கே. அண்டா உண்டு இங்கே வைக்கலாம். அதான் ஐயா அண்டா உண்டு இங்கே வச்சிருங்க ஐயா. அவங்க மொபைல் போய்க்கலாம் உட்காந்து தூள் கரையாக போட்டு சாப்பிடலாம். வேர்க்கடலை போட்டுருக்காங்க பாருங்க. வேர்க்கடலை உங்களுக்கு வந்துட்டா வேர்க்கடலை போட்டுக்காங்க பாருங்க. சரிங்க ரைட்டு. அவ்வளோதான். தண்ணிக்கு தண்ணி இருக்கு, சாப்பாடுக்கு சாப்பாடு இருக்கு. அங்கேயே அப்படியே தங்கிடுறாங்க. காவி வெட்டி மட்டும் வாங்கி கொடுத்து போயிருங்க. கம்பியில் நான் வந்து செட்டில் ஆயிடலான்னு பார்க்குறேன். தமிழ்நாட்டில் மழை இருந்தாலும் கண்டுபிடிப்பாங்க இல்லை, கர்நாடகாவில் மழை இருந்தால் மீட்டர் தோன்றுங்க. வாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு அந்த அவங்க இடம் போய் சொன்னேன். அவங்க சொன்ன உடனே அவங்க மூஞ்சில திருப்ப பார்க்கணுங்க. கோடி ரூபா கொடுத்தா கூட அது மாதிரி அது கிடைக்குமா? என்னங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஒன்றும் முடியாது. உண்மைதான். இந்த வாசம் வந்து இந்த டைலாக் என்கிட்ட மண்டையில ஏற்றி விட்டு அவங்க ஏற்றாம பேசாம நான் இப்போ உட்காந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. வெளியே ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு 100 வாட்டியா சொல்லியிருப்பேன். 3 வீடியோ போடுறாங்க. அது எடிட் பண்றதை பொறுத்து ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்காருப்பா. அவ்வளோதான். 1 மாசம் ஆகும் வீடியோ.
என்னங்க பழப்பழக்கம் உள்ள போயிட்டே இருக்கு, வலிச்சு வலிச்சு உள்ள முடப்பட. ஸோ மக்களே, நம்ம வந்து ஒரு அருமையான தரிசனம். அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்ம வந்து இப்போ வந்து பிபி டேமு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதான். ஸோ அது ஒரு விசிட்டு லைட்டாக. மணி இப்போவே மணி 3:40 3:40 ஆமாம் 3:40 ஆயிடுச்சு, 3:30. ஸோ அதனால் இப்போ நம்ம லைட்டாக ஒரு டேம் விசிட்டு, இங்கேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டராங்க. அதனால் நம்ம வந்து அதுக்கு லைட்டாக ஒரு அடியை போட்டு அது ஒரு விசிட்டை போட்டு அப்படியே டயர்டாகிறோம், அப்படியே காரில் படுத்து தூங்குகிறோம், அப்படியே ட்ராவல்லே தூங்குகிறோம். நாங்கள் அப்புறம் சொர்க்கத்தில் வந்து விளாக கைஸ், நாங்கள் சொர்க்கத்துக்கு வந்துட்டோங்க. ஆ நம்ம ஏதோ டிபி டேமா கீழே போயிட்டு கால் பண்ண சொன்னாங்க. ஆமாம், கீழே போயிட்டு கால் பண்ண சொன்னாங்க. ஆ, அடுத்த கட்ட நடவடிக்கை அங்கே. சரி, ரைட்டு. நாளைக்கு அவ்வளோதான், லீவு தான். ஹாஃப் டே லீவு இல்லைனா 1 டே லீவு. ஓடு. ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம தான். அஞ்சனாதிரி. ஏங்க எத்தனை வாட்டினா மக்களே, நம்ம வந்து காருக்கு வந்தாச்சு. வா, ஆனால் யாருமே அதிகமாக யூஸ் பண்ணவே இல்லை. எங்களை தவிர இப்போ யாருமே இந்த ரூட்டை அதிகமாக யாரும் யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ அங்கேருந்து பார்த்தா, கை கழுவுற இடத்துல இருந்து பார்த்தா நாங்கள் இந்த கார் தெரிஞ்சுது, இங்கே தெரிஞ்சுது. ஸோ ஆனால் இந்த ரூட்டு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. தப்பித்தவறி நாங்கள் இந்த ரூட்டுக்கு வந்தோம். ஆஞ்சநேயர் எங்களுக்கு வழி விட்டுருக்காரு, ஈஸியாக வர்றதுக்கு, ஈஸியாக போகிறதுக்கு. தப்பாக வந்தாலும் சரியாக வர வச்சுருக்கார். அதுதான் அவருடைய மகிமை. ஒன்றும் பண்ண முடியாது, நம்மக்கிட்ட தான் இருக்கார் அவர். ஓகே, அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி பயணத்தில் சொல்லலாம். வாருங்கள் மக்களே. பொதிகை ரைடர் உங்கள் லாக்ஸ்.